கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 7:17. தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். ரெவலேஷன் 7:17. God will wipe away every tear from their eyes. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆகார் என்ற பெண் தன் கணவனால் கைவிடப்பட்டு தண்ணீருக்காக தன் மகனும் தானும் அழுகிறார்கள். கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்டார். அவர்களுடைய தாகத்தை தீர்த்தார். ஆகாரின் மகனை பெரிய ஜாதியாக்கினார். அவளுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டிலே இயேசுவுக்கு அன்பாயிருந்த குடும்பம் மார்த்தாள், மரியாள், லாசரு குடும்பம். அவருடைய குடும்பத்திலே ஒரு இழப்பு ஏற்பட்டது. லாசரு மரித்து போனான். 4 நாட்கள் ஆகிவிட்டது. இயேசு 4 நாட்கள் கழித்து தம்முடைய சீடர்களுடன் அங்கு வந்தார். மார்த்தாள் அழுதாள், மரியாள் அழுகிறாள், இயேசுவும் உடன் அழுகிறார். உலகம் நடக்கக்கூடாது, நடக்க முடியாது என்று சொன்ன அந்த காரியத்தை அந்த நேரத்திலே நிறைவேற்றுகிறார். 4 நாட்களாகி கல்லறையிலே வைக்கப்பட்ட மனிதனை உயிரோடு எழுப்புகிறார் நம் கர்த்தர். ஆம், நம் கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மார்த்தாள் மரியாளின் கண்ணீர் துடைக்கப்பட்டது. நாயினூர் விதவையின் மகன் மரித்து போனான். அவன் வாலிபன். விதவை கதறி அழுகிறாள். கர்த்தர் தேடி சென்று அழாதே என்று சொல்லி பாடையை தொட்டு அவனை உயிரோடு எழுப்பி அந்த தாயிடம் கொடுக்கிறார். அவளின் கண்ணீர் துடைக்கப்பட்டது. இன்று என்னுடைய கண்ணீர் துடைக்கப்படும் என்பதை கர்த்தர் கூறுகிறார். கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிப்போம், அறிக்கையிடுவோம், ஸ்தோத்திரம் செலுத்துவோம், துதிப்பாடல்களை பாடுவோம், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய கண்ணீர் துடைக்கப்படும். ஆமன். கண்ணீரை துடைக்கிறவரே, பரமபிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவனே, கடன்களை அடைக்கக்கூடிய மார்க்கங்களை பிள்ளைகளுக்கு நீர் கற்றுத்தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். வருகிற வருமானத்திற்குள் சிக்கனமாய் குடும்பத்தை நடத்த குடும்ப தலைவனுக்கும் குடும்ப தலைவிக்கும் கற்றுக்கொடும். உடைய கரத்திலே கடன் பிரச்சனையில் உள்ள மக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அதிகமாய் கடன் இருக்கிறது என்று அவர்கள் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு தற்கொலையை நோக்கி ஓடிவிடாதபடி கிருபையாய் அவர்களை பாதுகாத்து வழிநடத்தும். வெகு சீக்கிரம் கடனை அடைக்க மார்க்கங்களை உண்டு பண்ணும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமன்.